டியர் ரீடர்ஸ், இன்னைக்கு நாம ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் எப்படி பண்றதுங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல நாம ரேஞ்ச் மெத்தட் எப்படி எல்லாம் எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும், ரேஞ்ச் மெத்தட்னா என்ன அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலா போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியானதா இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்ச் மெத்தட் பற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் ரொம்ப எஃபெக்டிவாக ஈஸியாக லேர்ன் பண்ண முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸிங் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது மொத்தம் 3 விதமான ஆப்ஜெக்டில் மட்டும்தான் இருக்குது. அதாவது நம்ம சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் பார்த்துருந்தோம்ல, 5 விதமான சீக்வன்ஸ் டேட்டா டைப்: லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி 5 சீக்வன்ஸ் டேட்டா டைப் இருக்கு. இந்த 5 சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் 3 சீக்வன்ஸ் டேட்டா டைப்புக்கு மட்டும்தான் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது இருக்கு: லிஸ்ட், டப்பிள், ஸ்ட்ரிங். இது 3க்கும் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்துட்டு இப்போ இங்கே லிஸ்ட்டு இல்லைனா வந்துட்டு ஒரு டப்பிள், ஒரு ஸ்ட்ரிங், இதை தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நாம் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா இல்லை டப்பிள் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட், ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் ஒரு நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 0ல் ஸ்டார்ட் பண்ணி அதோட அந்த லிஸ்டோட லென்த் வரைக்கும் போகும். ஸோ ரைட் நோ இந்த ஆப்ஜெக்டில் 10 வேல்யூஸ் இருக்கு. 6, 12, 18, 24 அப்படின்னு சொல்லி 60 வரைக்கும் 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டோட லென்த் செக் பண்ணோம் அப்படின்னா 10ன்னு இருக்கும். ஆனால் இதோட இண்டெக்ஸிங் பொசிஷன் பார்த்தோம்னா 0 to 9 இதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷனாக இருக்கும். அதேமாரி நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் லாஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸ் லாஸ்ட் வேல்யூவில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் வேல்யூவோட நெகட்டிவ் இண்டெக்ஸ் -1 எப்பயுமே. ஸோ -1, -2, -3ன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு த ஃபஸ்ட் வேல்யூக்கு த லாஸ்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமான இண்டெக்ஸிங்ஸ் இருக்க போகுது. இதுக்கு அடுத்து MinutesToRead அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்குக்கும் இதே மாதிரியான பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு இருக்க போகுது. ஸோ இப்போ எம்ங்கிறது 0th இண்டெக்ஸ் பொசிஷன், ஐங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், என்னங்கிறது செகண்ட் இண்டெக்ஸ், இந்த மாதிரி அதோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் கேரக்டர் டி, அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் 12, டோட்டல் லென்த் வந்து 13, அதாவது 0 இங்கே இருக்குல்ல. ஸோ அதனால் டோட்டல் லென்த் வந்து 13 அண்ட் இண்டெக்ஸிங் 0 to 12. நெகட்டிவ் இண்டெக்ஸ் அதே மாதிரி தான். ஸோ லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், -1, -2, -3, டோட்டல் லென்த் 13. ஸோ அதனால் -1 to -13 அப்படிங்கிறது நெகட்டிவ் இண்டெக்ஸ். எல்லாம் ஸ்மால் டிப்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இதுதான் இண்டெக்ஸிங். ஸோ இந்த இண்டெக்ஸிங்லேருந்து, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு வேல்யூவை மட்டும் எப்படி எடுக்கிறது, இல்லை எனக்கு ஒரு சப்செட் ஆஃப் டேட்டாவை எப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த ஸ்லைசிங் கான்செப்ட் மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே L1 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த L1 ஆப்ஜெக்டில் நமக்கு அங்கே நம்ம பார்த்தோம்ல ஆப்ஜெக்ட் 6, 12, 18, 16, ஸோ 18, 24, 30, 36 அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட். இதை ஒரு லிஸ்ட், அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கேன். அதனால இது வந்து ஒரு லிஸ்ட் டேட்டா. இதோட வேரியபிளாக L1 அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேரியபிளில் நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவுக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸ், ஸோ 0 to 9, அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸ் -10 to -1 அப்படின்னு போகுது. இப்போ பிரிண்ட் L1 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஆப்ஜெக்டில் எத்தனை டேட்டா இருக்கோ, என்ன டேட்டா இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ ஈவன் இங்கே 10 டேட்டா இருக்குது, 10 டேட்டாவும் அப்படியே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதோட லென்த், ஸோ லென்த் செக் பண்ணோம் அப்படின்னா லென் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஒரு பில்ட்இன் மெத்தட் லென் அப்படிங்கிறது. இந்த லென்ங்கிறது இந்த ஆப்ஜெக்டோட சைஸை அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லென்த்தை அதை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ டோட்டல் லென்த் வந்து 10 அப்படிங்கிறது தான் இதோட லென்த்து. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லேருந்து, இந்த லென்த்துலேருந்து இண்டெக்ஸிங் நாம் மென்ஷன் பண்ணிப்போம். 6, 12, 18, 24, 30, 36, 42 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இண்டெக்ஸிங் இருக்குது. இப்போ எனக்கு இந்த வேல்யூலேருந்து தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ இதை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த 24 அப்படிங்கிறதுக்கான பாசிட்டிவ் இண்டெக்ஸ் 3, நெகட்டிவ் இண்டெக்ஸ் -7. ஸோ இது ரெண்டையுமே நம்மளால் யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸாக இருக்கிறது 3, L1 ஸ்கொயர் ப்ராக்கெட் 3. அதே நெகட்டிவ் இண்டெக்ஸில் பார்த்தோம்னா L1 -7. ஸோ அது ரெண்டையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கான அவுட்புட் 24ங்கிறது ரெண்டுமே கிடைக்கும்.
அதாவது எப்பயுமே இந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸ் 3னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் -7ங்கிறது கிடையாது. இப்போ 5 வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ் 3ஆக இருக்கும் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் -2ஆக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸிங் பொசிஷன் வந்துட்டு மாறும். அது நம்ம டேட்டா பொறுத்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லென்த். ஸோ இப்போ எனக்கு வந்து லாஸ்ட் வேல்யூ, எனக்கு ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம அதோட லென்த்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து -1 பண்ணோம்னா கிடச்சிடும். அதாவது லென் ஆஃப் L1 என்ன வந்துச்சு 10. ஸோ 10 - 1 9. அதுதான் பாசிட்டிவ் இண்டெக்ஸில் லாஸ்ட் வேல்யூ. ஸோ அதுதான் இங்கே ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது டைரெக்டாக நமக்கு தான் நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்கலாம், நம்மளால் டைரெக்டாக அந்த நெகட்டிவ் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி லாஸ்ட் வேல்யூவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ -1 அப்படின்னு கொடுத்தோம்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் மூலமாக லாஸ்ட் என்ன வேல்யூவோ அதை போய் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன் யூஸ் பண்ணுறது போல நெகட்டிவ் இண்டெக்ஸையும் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எஃபெக்டிவாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இண்டெக்ஸிங் கான்செப்டை இதுக்கு அடுத்து சப்செட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த செட்டுங் சப்செட்டுங்கிறது இப்போ எனக்கு ஒவ்வொரு டேட்டாவை எடுக்கிறதுனா ஒரு சின்ன வேல்யூ ஒரே 3 -1 -1 இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ கொடுத்தோம் எடுத்துக்கிட்டோம். இந்த ஆப்ஜெக்டில் எனக்கு ஒரு சப்செட் ஆஃப் டேட்டா, அதாவது சப்செட்னா இப்போ எனக்கு வந்து தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஒரு 7th இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ வரைக்கும், இல்லைனா ஃபஸ்ட்டு 5 வேல்யூ லாஸ்ட்டு 5 வேல்யூ, இந்த மாதிரி எனக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸை மட்டும் மொத்த டேட்டாவிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா அதுதான் சப்செட்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதாவது இங்கே வந்து லிஸ்ட் இருக்குன்னா SubList அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் டேட்டா இருக்குன்னா SubString ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ். SubList, SubString அப்படிங்கிறதுலாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங்கில் இந்த ஸ்லைசிங் கான்செப்ட்டுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. எப்படி வந்து ரேஞ்சுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருந்துச்சோ அதேமாதிரி இந்த ஸ்லைசிங்க்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. இதுலேயும் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப்பு தான். ஓகே, ஸோ ஸ்டார்ட்டு அப்படிங்கிறது இண்டெக்ஸிங், ஸ்டார்ட் இண்டெக்ஸ், ஸ்டாப் இண்டெக்ஸ், ஸ்டெப் இண்டெக்ஸ். ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் ஜம்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 0. டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் இண்டெக்ஸுங்கிறது எப்பயுமே 0 தான் ஸ்டார்ட் பண்ணும். அதேமாதிரி ஸ்டாப்பிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது லென்த். ஸோ இங்கே வந்து n-1ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே n அப்படிங்கிறது என்ன வரும்னா டோட்டல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த லிஸ்ட்டோட டோட்டல் லென்த் என்ன 10. ஸோ அதுதான் இங்கே வந்து n-ஆக இருக்கும். ஸோ 10 - 1. ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா இப்போ எங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், ஸ்டாப்பிங் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கீ பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போது எனக்கு நம்ம சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற டேட்டாவில் ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து 7th இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு வரைக்கும் இருக்கிற வேல்யூ, அதாவது n-1ங்கிறனால இப்போ 7 கொடுத்தோம்னா 6th இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ 3, அதே மாதிரி ஸ்டாப் இண்டெக்ஸ் வேல்யூ 7, அதாவது 6th இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் வேணுங்கிறதுனால 7. இன்கேஸ் 7th இண்டெக்ஸும் வேணும்னா 8ன்னு பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 பாஸ் பண்ணோம்னா 7th இண்டெக்ஸ் வேல்யூவும் கிடைக்கும். அண்ட் 1 ஸ்டெப் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கனால ஒவ்வொரு இண்டெக்ஸ் பொசிஷனாக ஜம்ப் பண்ணும். 3 + 1 4, 4 + 1 5 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இண்டெக்ஸ் பொசிஷனாக ஜம்ப் பண்ணி தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ என்ன 24, அதிலிருந்து 7th இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் 48 அது வரைக்குமான அவுட்புட்டை நமக்கு சப்லிஸ்டாக எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ இங்கே பிரிண்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் பிரிண்டிங்காக மட்டும்தானே தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ உள்ள அந்த பராந்தசிஸ் பிரிண்ட் ஆஃப் அந்த பராந்தசிஸ்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு தேவையான டேட்டா. ஓகே, பிரிண்ட்டுங்கிறது ஜஸ்ட் நம்ம அவுட்புட்டை இந்த கன்சோலில் பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஸோ இங்கே வந்து 3 இது. ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ், ஸ்டாப் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டெப். இப்போ நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்தா கூட ஓகே தான். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டாப்பிங் இண்டெக்ஸை டிஃபால்ட்டாக n-1 அதை எடுத்துக்கும். அதாவது டோட்டல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் -1 அது வரைக்கும் எடுத்துக்கும். ஸ்டெப் வேல்யூ டிஃபால்ட்டாக 1ங்கிறத எடுத்துக்கும். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும், இது ஃபுல் டேட்டாவை எடுக்கும். ஸோ இப்போ தேர்ட் டேட்டாவிலேருந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ 24ல் ஸ்டார்ட் பண்ணது எண்ட் ஆஃப் த லிஸ்ட் 60 அது வரைக்குமான டேட்டாவை எடுத்துக்கிச்சு. ஓகே, அதே மாதிரி ஒன்லி ஸ்டாப் இண்டெக்ஸ் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா :3, அதாவது ஸ்டார்ட் இண்டெக்ஸ், ஸ்டாப் இண்டெக்ஸ் அது 2 மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல. ஸோ அதனால் இது வந்து டேரெக்டாக ஸ்டாப் இண்டெக்ஸாக எடுத்துக்கும். ஸோ இந்த ஸ்டாப் இண்டெக்ஸ் வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்கனால
ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் டிஃபால்ட்டாக 0 0 1 2 அந்த மொதல் 3 வேல்யூ மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் அப்படிலாம் செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ எதுவுமே கொடுத்தோம்னா ஜஸ்ட் ஸ்டாப்பிங் இண்டெக்ஸ் மட்டும் 3 வேல்யூஸ். இப்போ ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸ்னால் கோலன் 5ன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸ் அது மட்டும் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ எனக்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாப் இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்தோம். எனக்கு டிஃபால்ட்டாக ஸ்டெப் வேல்யூ 2 to இண்டெக்ஸ் பொசிஷன் ஜம்ப் பண்ணி போகணும் அப்படின்னா ஜஸ்ட் print L1 ஆப்ஜெக்ட். ஸோ கோலன் 2 அப்படின்னு கொடுக்கும்போது ஸ்டார்டிங் இண்டெக்ஸோட டிஃபால்ட் வேல்யூ 0, ஸ்டாப்பிங் இண்டெக்ஸோட டிஃபால்ட் வேல்யூ 0 லென்த் -1 அண்ட் ஸ்டெப் வேல்யூ 2. ஸோ இந்த சீக்வன்ஸில் எடுத்துப்போம் வேல்யூஸாக. எடுத்தோன்னா அது 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு இண்டெக்ஸாக ஜம்ப் பண்ணி அவுட்புட்டை ஐடென்டிஃபை பண்ணப்படுது. 0ல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷனாக கிடைக்கும். ஸோ 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் 6 அண்ட் செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் 18 அண்ட் ஃபோர்த் இண்டெக்ஸ் பொசிஷனில் 30 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ 6, 18, 30, 42, 54 எல்லாமே ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற வேல்யூஸ் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இதுக்கு அடுத்து ஆட் இண்டெக்ஸ் பொசிஷன். ஆட் இண்டெக்ஸ் பொசிஷன் ஐடென்டிஃபை பண்ணோம்னா டிஃபால்ட்டாக 0ன்னு எடுத்துக்கும். ஸோ ஆட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுனால 1ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ, தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ, ஃபிஃப்த் இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் நம்பரில் இருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூஸ் எல்லாத்தையுமே இது எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ்க்கு ஜஸ்ட் கோலன் 3ன்னு கொடுத்தா போதும்னு பார்த்தோம். அதே வந்துட்டு எனக்கு லாஸ்ட்டு 3 வேல்யூஸ் இருக்குது. ஈவன் லென்த் எனக்கு தெரியாது. இப்போ இங்கே லென்த் வந்து 10ன்னு நாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் யூஸிங் லென் ஆப்ஜெக்ட். இதே எனக்கு லென்த்தும் ஐடென்டிஃபை பண்ண வேணாம், ஆனால் ஜஸ்ட் எனக்கு லாஸ்ட் 5 வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிம்பிள். நாம் நெகட்டிவ் இண்டெக்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாலே போதும். ஸோ L1 ஸ்கொயர் ப்ராக்கெட் -3 கோலன் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ -3ல் ஸ்டார்ட் பண்ணோம், -3, -2, -1 அதோட முடிச்சிடும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக -3 ஸ்டெப் வேல்யூனா 1. ஸோ -3 + 1 -2, -2 + 1 -1. ஸோ எண்ட் ஆப்ஜெக்ட் வந்துருச்சு, அதுக்கு மேலே லிஸ்ட் இல்லை. ஸோ இங்கே நமக்கு லாஸ்ட்டு 3 வேல்யூஸ் கிடச்சிடும். இன்கேஸ் லாஸ்ட்டு 5 வேல்யூஸ் இல்லை லாஸ்ட்டு 10 வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நாம் அந்த -5 அதை பாஸ் பண்ணாலே போதும். நெகட்டிவ் இண்டெக்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஒரு சின்ன ட்ரிக் இங்கே என்னென்னா ஜஸ்ட் கோலன் -1 அப்படின்னு கொடுக்கறது மூலமாக நமக்கு என்டையர் லிஸ்ட்டும், அதாவது இங்கே லிஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த என்டையர் லிஸ்ட்டும் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அதாவது 6ல் ஸ்டார்ட் பண்ணி 60ல் முடியுது. இப்போ இது ரிவர்ஸ் பண்ணி 60, 54, 48 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் டேட்டா வந்துடும். இது இங்கே சீக்வன்ஸ் நம்பராக இருக்கனால சீக்வன்ஸாக அசனிங் ஆர்டர் டிசனிங் ஆர்டர் மாதிரி வருது. பட் இன்கேஸ் நம்பர்ஸ் ஆர்டராக இல்லை அப்படின்னா அதே அந்த ஆர்டரில் என்ன இருக்கோ அந்த ஆர்டரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள். ஸோ எப்படி அந்த லிஸ்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணியும் நம்மளால் இதே மாதிரியான ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் கான்செப்ட், ஒரு சப் ஸ்ட்ரிங் ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். டப்பிளுக்கும் அதே தான். ஸோ எனக்கு டப்பில் ஒரு சப் டேட்டாவை எடுக்கணும், சப் டப்பிள் டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரியான ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.